கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 100 சங்கீதம் 2 வசனம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் மகிழ்ச்சியோட தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுக்கு ஆராதனை செய்வது எதற்கென்றால் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவருடைய சமூகத்திலே வந்து நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவதற்காக. மேலும் தேவன் நம்மை படைத்தவர் என்றும் அவருடைய நாமத்தை நாம் கனப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும். அதற்காகவும் நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனைக்குரிய நாளை தேவன் நமக்கு தந்ததினாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்படியாக தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே நாம் மகிழ்ச்சியோட தான் அதை செலுத்த வேண்டும். உலகத்திலே பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் மகிழ்ச்சியோட காணப்பட வேண்டும். அதைத்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று தேவன் அதை நம்ம எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தர் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோட வந்து ஆனந்த சத்தத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய நல்ல கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.